NTM நலம் தரும் மருந்து. இறை வார்த்தையே நம் வாழ்வின் அருமருந்து. வழங்குபவர் அருட்பணி ஆ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறைவனை சார்ந்தவர்களாக வாழ்வோம். இறைவனை சார்ந்து வாழ்வது எப்பொழுதும் நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்ற ஒரு சார்ந்து வாழ்தல். பெரும்பாலும் மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் இயற்கையை சார்ந்து வாழ்கின்றோம், அல்லது நம்மை சுற்றி வாழ்கின்ற சூழல்களை சார்ந்து வாழ்கின்றோம், குறிப்பாக மனிதர்களை சார்ந்து வாழ்கின்றோம். சார்ந்து வாழ்தல் என்பது நம்பி வாழ்தல். நம்மை சுற்றி இருப்பவர்களை அதிகமாக நம்புகிறோமே தவிர நம்மை படைத்தவரை பாதுகாக்கின்ற இறைவனை நாம் நம்ப தயாராக இருக்கவில்லை. அவரை சார்ந்து வாழ வேண்டும். எப்பொழுதும் கடவுளை சார்ந்து வாழக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி மார்க் 9:38-40 நமக்கு எடுத்துரைக்கிறது. அதாவது, போதகரே உமது பெயரால் பேய்களை ஓட்டுகின்றார்களே, இது சரியா தவறா என்று கேட்கின்ற ஒரு விவாதம் ஏற்படுகின்ற வேளையிலே, யாரெல்லாம் என் பெயரால் ஒரு வல்ல செயல்களை செய்கிறார்களோ நிச்சயம் அவர் எனக்கு எதிரானவர்கள் கிடையாது. அவர்கள் எப்பொழுதும் என்னை சார்ந்தவர்களே. இயேசுனுடைய பெயரினால், இயேசுனுடைய நாமத்தினால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு வல்ல செயல்களும் அது கடவுளுக்கே உரியது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா தங்களுடைய ஜபத்தினால் நிறைய புதுமைகள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், ஆசீர்வாதத்தினால் வல்லமைகள் நடக்கும். ஆனால் அந்த வல்லமையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவருக்கு நாம் உரித்தாக்க வேண்டும். அவருடைய வல்லமைக்கு நாம் நன்றி கூற வேண்டும். நம்முடைய மனித வல்லமையினால் இந்த அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறவில்லை. அது பேய்களை ஓட்டுவதாக இருந்தாலும், நோயாளிகளை குணமாக்குவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அற்புதம் அதிசயம் இறைவேண்டலினால் கிடைக்கப் பெற்றால் அது நாம் ஆண்டவருடைய அருளினால் கிடைக்கப் பெற்றது என்பதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் கடவுளை சார்ந்தவர்களாக, கடவுளுக்கு நன்றி செலுத்துவதாக வாழக்கூடிய அருளை எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலே நீங்கள் நினைக்கின்ற எல்லா காரியங்களும்